ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து பிளேரைட்டில் இருக்கக்கூடிய அசெஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளேரைட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய அசெஷன்ஸ் இருக்குது இன்பில்டாகவே. ஸோ அந்த அசெஷன்ஸ்லாம் என்னென்ன, ஒவ்வொரு மெத்தடும் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும், அட் த சேம் டைம் அதோட பிஹேவியர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, வாட் ஆர் அசெஷன்ஸ்? அசெஷன்ஸ் அப்படின்னா என்னது, எதுக்காக வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டில் வந்து இந்த அசெஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ வென்எவர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ஸ்கிரிப்டை வந்து நம்ம ரன் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் நம்மக்கிட்ட ஒன்று இருக்கும். பட் நம்ம ரன் பண்ணும்போது வெப்பேஜில் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த கூகுள் அப்படின்ற பர்டிகுலர் லோகோ வந்து எனக்கு சர்ச் பாருக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ஸோ சர்ச் பாருக்கு மேலே இந்த பர்டிகுலர் லோகோ இருக்கா அப்படின்றத நான் வேலிடேட் பண்ணணும். ஸோ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆயிடுது, இந்த கூகுள் அப்படின்ற பர்டிகுலர் செக் பாக்ஸ் எனக்கு வந்து சாரி, அந்த லோகோ எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ரெக்குவயர்மெண்ட் படி இது வந்து ஒரு மிஸ்டேக். ஸோ ரெக்குவயர்மெண்ட்டில் இப்படி இருக்குது, பட் ஆக்சுவலாக நம்ம டெவலப் பண்ணது இப்படி இருக்குது. ஸோ இது தப்பு. அப்போது அசெஷன்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா இந்த கம்பேரிசன் நடக்கும்போது என்ன பண்ணும், எனக்கு ஸ்கிரிப்டை ஃபெயில் பண்ணும். விச் மீன்ஸ் என்னோட ஸ்கிரிப்ட் வந்து டெர்மினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த லைன் ஆஃப் கோடை வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஃபெயில் ஆகும்போது நம்மளுக்கு ஆப்வியஸாக எரர் த்ரோ பண்ணும். த்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னு போய் பார்ப்போம். போய் பார்த்தா நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸும் ஆக்சுவலாக இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அசர்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். லைக் இஸ் த எலமெண்ட் விசிபிள். நம்ம ஒரு எலமெண்ட் வந்து விசிபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து அந்த எலமெண்ட் வந்து விசிபிளாக இருக்கணும்னு இருக்குது. பட் ஆனால் வந்து நான் ரன் பண்ணும்போது என்னோட ஆக்சுவல் ரிசல்ட் வந்து அந்த எலமெண்ட் வந்து விசிபிளாக இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு டெவலப்மெண்ட்டில். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிமெயில் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஜி அப்படின்றது கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், எம்ஏஐஎல் அப்படின்றது வந்து எனக்கு ஸ்மாலில் இருக்கணும் அப்படின்றது என்னோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ நான் வந்து செக் பண்ணுவேன். இந்த கேஸ் வந்து நான் செக் பண்ணுவேன். ஜி வந்து அப்பர் கேஸாக இருக்கா இல்லையா, இல்லை வந்து ஜிமெயில்ன்ற டெக்ஸ்ட் உள்ளே இருக்கா இல்லையா இல்லையா, ஐ மீன் இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் செக் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு பேஜ் கரெக்டாக லோட் ஆயிடுச்சா இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அசெஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம அசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதுக்கு அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ பிளேரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து அசிஸ்டன்ஸ் இருக்குது. அது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்து அந்த அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். ஏன் வந்து நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மேனுவலாக கிரியேட் பண்ணுறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ பிளேரைட் அப்படின்றது வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரிமூவ் பண்ண உடனே எனக்கு ஒரு எரர் வருது. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு மவுஸ் ஓவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஆப்ஷன் காட்டுது, இம்போர்ட் பிளேரைட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் பிளேரைட் பேக்கேஜ் அப்படின்னு காட்டுது. பட் இந்த மாதிரி நம்மளால் அசெஷன்ஸ், பிளேரைட்டோட அசெஷன்ஸை ஐ மீன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம அசெஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறதே வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து ஜாவாவால் என்ன பண்ண முடியாது, தானாக வந்து இம்போர்ட் பண்ண முடியாது. ஓகே, தானாக இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே காட்டும். லைக் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, மவுஸ் ஓவர் பண்ணி அந்த சஜஷன்ஸில் நம்மளுக்கு ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் காட்டுச்சு, நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு ஜாவாவால் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மேனுவலாக இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இம்போர்ட் ஸ்டாட்டிக், ஸோ காம் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் பிளேரைட் டாட் playwright assertions, sorry, dot assertions dot playwright assertions
டாட் அசெட் தட் டாட் அசெட் தட். ஸோ இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், மாற்றி இம்போர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இதர் திஸ் ஆர் திஸ் ஏதாவது ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை பிரேக் டவுன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அசெட் தட் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு மெத்தடுன்னு வச்சுக்கோங்க. இந்த அசெட் தட் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, நான் 18 கொடுத்துக்கிறேன் அசெட் தட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸோட பேர் என்னன்னா அதுதான் பிளேரைட் அசெஷன். ஓகே, நான் ஜஸ்ட் பிஏன்னு கொடுத்துக்கிறேன். இந்த பிளேரைட் அசெஷன் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு எதுக்குள்ளே இருக்குன்னா காம் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் பிளேரைட் டாட் அசெஷன்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜுக்குள்ளே இது இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பேக்கேஜ்குள்ளே தான் இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குது பிளேரைட் அசெஷன். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட் பேர் தான் வந்து அசெட் தட். ஸோ புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த அசெட் தட் மெத்தடை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே, இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணுறேன். எதுக்குள்ளே இருக்குது? மொத்தமாக ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸோட பேர் வந்து பிளேரைட் அசெஷன்ஸ். இப்போ இந்த பிளேரைட் அசெஷன் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் எதுக்குள்ளே இருக்குது பாருங்க. நம்ம அங்கே பார்த்தா பேக்கேஜ்குள்ளே இருக்கா? காம் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் பிளேரைட் டாட் அசெஷன்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இந்த அசெட் தட் மெத்தட் வச்சு தான் நம்ம எல்லாம் டைப் ஆஃப் அசெஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அசெஷன்ஸோட பிஹேவியர் பற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அசெஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டைப்லேயும் வந்து எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அசெஷனோட ஃபியூச்சர் பாருங்கள். கீ ஃபியூச்சர் ஆஃப் பிளேரைட் அசெஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஆட்டோ வெயிட் ஃபியூச்சர் இருக்காது. ஆட்டோ வெயிட் ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் பை டிஃபால்ட் வந்து அது வெயிட் பண்ணும். இப்போ நான் ஒரு எலமெண்ட் வந்து விசிபிளாக இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும். பட் ஆனால் வந்து அந்த எலமெண்ட் வந்து பேஜ் லோட் ஆகி ஒரு 3 செகண்ட் கழிச்சு தான் வந்து எனக்கு விசிபிள் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த அசெஷன் என்ன பண்ணும்? வெயிட் பண்ணும் அது விசிபிள் ஆகிற வரைக்கும். அதாவது 5 செகண்டுக்குள்ளே அது விசிபிள் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு எலமெண்ட் இருக்குது. அது வந்து 6 செகண்ட் கழிச்சு தான் வந்து எனக்கு விசிபிள் ஆகுது அப்படின்னா பிளேரைட் அசெஷன் 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நம்மளுக்கு எரரை த்ரோ பண்ணி ஸ்கிரிப்டை டெர்மினேட் பண்ணிடும். பிகாஸ் அதோட டிஃபால்ட் டைமே 5 செகண்ட் வரைக்கும் தான் வெயிட் பண்ணும். ஸோ அதுதான் ஆட்டோ வெயிட்டு. நெக்ஸ்ட் ரீட்ரை மெக்கானிசம் திரும்ப திரும்ப ரீட்ரை பண்ணிட்டே இருக்கும். வந்துச்சா இல்லையா, வந்துச்சா இல்லையா, வந்துச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, டைம் அவுட் ஆகிற வரைக்கும், அதாவது அந்த 5 செகண்ட் முடிகிற வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளியரர் சின்டெக்ஸ், லைக் ஒரே லைன் ஆஃப் கோடில் வந்து நம்ம அசெஷன் எழுதி முடிச்சிருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் அசெஷன். பிளேரைட்டில் வந்து 2 கேட்டகரி இருக்குது, 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லொக்கேட்டார் அசெஷன், இன்னொன்று வந்து பேஜ் அசெஷன். லொக்கேட்டார் அசெஷன் அப்படின்னா நம்ம வந்து இந்த லொக்கேட்டார் அசெஷன்ஸ்குள்ளே என்னென்னலாம் மெத்தட்ஸ் வருதோ அது எல்லாமே நம்ம ஒரு லொக்கேட்டாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து பேஜ் அசெஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா பேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேட்டார் அப்படின்றது வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுது. அப்போ அந்த எலமெண்ட் விசிபிளாக இருக்கா இல்லையா, அந்த எலமெண்ட் ஹிடனாக இருக்கா இல்லையா, அந்த எலமெண்ட் வந்து டிசேபிளாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும். பேஜ் அசெஷன் அப்படின்னா இப்போ இந்த பேஜ் யூஆர்எல் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, அந்த பேஜோட டைட்டில் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேஜ் அசெஷன்ஸ் மூலிமா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், ஐ மீன் செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி நான் ஆட்டோ டைம் அவுட் சொல்லியிருந்தேன். டிஃபால்ட் வெயிட் டைம் வந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா. பட் ஆனால் வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கான்ஃபிகரபிள் தான். ஓகே, ஸோ வேணும்னா நான் ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து அசிஸ்டனோட பிஹேவியர் நான் சொன்ன மாதிரி ஸ்டாப்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆன் ஃபெயிலியர். எப்போ ஏதாவது ஃபெயிலியர் வருதோ அப்போ வந்து எக்ஸிக்யூஷனை டெர்மினேட் பண்ணும், ஸ்டாப் பண்ணும். அது வந்து அதோட பில்ட்இன் பிஹேவியர். ஓகே, சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது ஒரு பேஜ். ஓகே, இதோட யூஆர்எல் நான் எடுத்துக்கிறேன். பேஜ் டாட் நேவிகேட் யூஆர்எல். யூஆர்எல் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணோன்னா அந்த பேஜ் வந்து எனக்கு லான்ச் ஆகும். சரியா? இப்போ பேஜ் வந்து நம்மளுக்கு லான்ச் ஆகுது.
பேஜ் வந்து நம்ம லான்ச் ஆகுது. இப்போ இந்த பேஜ்ல எனக்கு ஒரு எலமெண்ட் வந்து விசிபிளா இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த அபோட்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இந்த அபோட் வந்து எனக்கு விசிபிளா இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் அந்த அபோட்ன்ற பர்ட்டிகுலர் எலமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ் பாத்தோ சிஎஸ்எஸோ ஏதோ ஒன்று அடுக்க போறேன். ஸோ டெக்ஸ்ட் இருக்கு. நான் டைரெக்டாக டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ வில் சி டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அபோட். ஓகே. எனக்கு வந்து 1 ஆஃப் 2 மேட்சஸ் காட்டுது. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் தான் எனக்கு அபோட் வந்து மேட்ச் ஆகுது. ஐ மீன் அந்த எலமெண்ட் வந்து ஹைலைட் ஆகுது. ஸோ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0 யூஸ் பண்ணிக்கிறேன். nth ஆஃப் 0 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பேஜ் டாட் லொகேட்டார் டாட் nth ஆஃப் 0 டாட் இஸ் விசிபிள் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இப்போ இந்த இஸ் விசிபிள் அப்படின்ற மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இந்த இஸ் விசிபிள் மெத்தட் எங்கேருந்து நான் எடுத்திருக்கேன்? லொகேட்டர் அசோசியேஷன்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே. லொகேட்டர் அசோசியேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நான் எடுத்திருக்கேன் இஸ் விசிபிள். இப்போ இந்த இஸ் விசிபிள் அப்படின்ற மெத்தட் எனக்கு என்ன பண்ணும்? இட் வில் செக் இஃப் த எலமெண்ட் இஸ் விசிபிள் ஆன் யூஐ ஆர் நாட். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு யூசர் கண்ணால் பார்க்குறோம் இல்லையா? இந்த ஸ்க்ரீன் இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த எலமெண்ட் வந்து அந்த யூஐயில் எனக்கு விசிபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம். சப்போஸ் விசிபிளாக இருந்தது அப்படின்னா இது என்ன பண்ணால் எனக்கு ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. பூலியன் வேல்யூ அப்படின்னா என்னது? இதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த எலமெண்ட் வந்து எனக்கு விசிபிளாக இருந்துச்சுன்னா இது ட்ரூன்றதை இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த எலமெண்ட் வந்து எனக்கு விசிபிளாக இல்லை அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றத இதில் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் வேரியபிள் இருக்கு இல்லையா? இதை வந்து ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் டெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ வந்து நம்மளுக்கு பேஜ் வந்து லோட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. என்னன்னு பாருங்கள், ட்ரூன்றதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் வந்து கீபோர்டு அப்படின்னு வந்து ஒரு எக்ஸ்பாத்தை மாற்றுறேன். ஓகே. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பாத் வந்து நம்மளோட பேஜில் இருக்காது. ஒரு எலமெண்ட் லொக்கேட் ஆகாது. ஓகே. 0 ஆஃப் 0 தான் இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்? நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் எலமெண்ட் விசிபிளாக இருக்கான்னு செக் பண்ணோம். விசிபிளாக இருக்காது. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஸோ இது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து விசிபிளாக இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் விசிபிளாக இல்லை. அந்த ஸ்டேஜில் கூட எனக்கு இந்த டெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்றத எனக்கு இப்போ வந்து அது பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அப்போது ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு வந்து விசிபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு விசிபிளாக இல்லை. ஆனாலும் எனக்கு அடுத்த லைன் ஆஃப் கூட அதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஓகே. இப்போது இந்த இடத்துலயே வந்து எனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணி அடுத்த லைன் ஆஃப் கோட் அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் டெர்மினேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து த்ரோ பண்ணுது அப்படின்னா நான் அப்போ போய் பார்ப்பேன். ஓகே. இங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. என்ன தப்பு நடந்திருக்கு? லொகேட்டரில் ஏதாவது தப்பு நடந்திருக்கா? இல்லைனா அந்த எலமெண்ட்டே விசிபிளாக இல்லையா? உண்மையிலே ஒரு எரரா? அப்படின்றத நான் செக் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அசெட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணால் கூட எனக்கு இது ரன் ஆகும். ஈவன் தோ இது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஓகே. நான் மேபி ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ. ஸோ இங்கே பாருங்கள், ஃபால்ஸாக இருந்தாலும் எனக்கு டெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்றது எனக்கு ரன் ஆயிருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம அசெஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதுவே நான் அசெஷன்ஸில் வந்து இதை நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டான லொக்கேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த லொக்கேட்டர். ஓகே. ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு அசெட்டை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம். அசெட் தட் அப்படின்ற ஒரு மெத்தடை தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு தான் இவ்வளோ பேக்கேஜ் அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாம் நம்ம கூட சேர்ந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ இந்த மெத்தட் நேமை யூஸ் பண்ணி அசட் தட்டுக்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட் கேட்கும். என்ன ஆர்குமெண்ட்னா பேஜ் ஆர்குமெண்ட் அது கேட்கும். ஓகே, நான் மேபி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க என்ன ஆர்குமெண்ட் கேட்குதா? ஸ்ட்ரிங்கு கேட்குதா, இன்ட் கேட்குதா, பூலியன் கேட்குதா? இல்லை, அது வந்து ஒரு பேஜினுடைய ரெஃபரன்ஸ் கேட்குது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அசட் தட்டில் போயிட்டு பேஜ் டாட் லொக்கேட்டார் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்த லொக்கேட்டார் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கிட்ட என்ன கேட்குறேன், பேஜ் டாட் லொக்கேட்டார் nth ஆஃப் 0 இஸ் விசிபிளான்னு நான் கேட்குறேன். இப்போ எனக்கு இந்த அசட் தட் அப்படின்ற மெத்தட் எனக்கு எப்போ தெரியுமா என்னோட அடுத்த லைன் ஆஃப் கோடை வந்து எனக்கு அலோவ் பண்ணும்? நம்ம ஒரு மெத்தட் வச்சு கால் பண்ணுறோம் இல்லையா, இந்த மெத்தட் எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோடை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணும். எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணாமல் எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணாது, ப்ராசஸை இந்த லைனோட டெர்மினேட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம திரும்ப வந்து ரன் பண்ணுவோம். சரியா, திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு டெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னா அசஷன் எனக்கு பாஸ் ஆயிருக்கு. இப்போ இதுவே நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தோம் இல்லையா, ஸோ லொக்கேட்டரை மாற்றிடுறேன், நான் கீபோர்டுன்னு மாற்றிடுறேன். கீபோர்டுன்ற ஒரு லொக்கேட்டரே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் திரும்ப ரன் பண்ணுறேன், ஆப்வியஸாக இது ஃபெயில் தான் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ரன் ஆயிருக்கு. இந்த ஒரு லொக்கேட்டர் வந்து பேஜில் இருக்காது, அந்த வெப் பேஜில் எனக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த எரரை வந்து இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம். என்ன எரர் த்ரோ பண்ணியிருக்குன்னு பாருங்கள். லொக்கேட்டார் எக்ஸ்பெக்டட் டு பி விசிபிள். நம்ம கொடுத்த லொக்கேட்டார் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து நம்ம கொடுத்த எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட், அப்படி ஒரு எலிமெண்ட்டே கிடையாது. அசட் இஸ் விசிபிள் வித் டைம் அவுட் ஆஃப் 5000 மில்லி செகண்ட்ஸ். அதாவது 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு செகண்ட்னு அர்த்தம். ஸோ 5000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா 5 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண நான் சொன்னேன் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி எனக்கு என்ன பண்ணியிருக்கு, எரர் எலமெண்ட்டே இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து செக் பண்ணுவேன், ஏன் எலமெண்ட் இல்லைன்னு சொல்லுது. நான் போய் லொக்கேட்டார் வச்சு செக் பண்ணுவேன், இல்லை அந்த அப்ளிகேஷனை திரும்ப மேனுவலாக செக் பண்ணி பார்ப்பேன். அப்போ உண்மையிலேயே எனக்கு விசிபிளாக இல்லை அப்படின்னா அது ஒரு டிஃபெக்ட், அது ஒரு எரர் இல்லையா? அங்கே வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்ளிகேஷனை. இப்போ நம்ம வந்து அடுத்த லெவல் ஆஃப் வந்து எஸ்கலேஷனை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் அசட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இஸ் விசிபிள் மெத்தட் மட்டும் வச்சு சொல்லி கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது பாருங்கள். இந்த இஸ் ஹிடன் அப்படின்றது வந்து என்னென்னா, சம்டைம்ஸ் சில வெப்பேஜில் என்ன நடக்கும், எலமெண்ட் வந்து ஹிடனாக இருக்கும். சம்டைம்ஸ் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா ஹிடனாக இருக்கும். அதாவது வந்து நம்ம கரெக்டான லொக்கேட்டர் தான் எடுத்திருப்போம். பட் ஈவன் தோ நம்ம கரெக்டான லொக்கேட்டர் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் வந்து ஹிடனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணலாம், அந்த எலமெண்ட்டோட லொக்கேட்டர் கொடுத்து இஸ் ஹிடனான்னு கேட்கலாம். அந்த எலமெண்ட் உண்மையிலேயே ஹிடனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அப்போ அசெட் வந்து பாஸ் ஆகும். அந்த எலமெண்ட் வந்து விசிபிளாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், அப்போ அசெஷன் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அது பாஸா ஃபெயிலா அப்படின்ற ஸ்டேட்டஸை வச்சு அந்த எலமெண்ட் ஹிடனாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் ஈஸியாக செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதான் செக் இஃப் த எலமெண்ட் இஸ் நாட் விசிபிள், உண்மையிலே விசிபிளாக இல்லையான்னு செக் பண்ணோம். விசிபிளாக இல்லைன்னா நமக்கு ட்ரூ கொடுக்கும், விசிபிளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எனேபிள்ட். அதாவது இஸ் எனேபிள்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இட் வில் செக் இஃப் த எலமெண்ட் இஸ் எனேபிள்ட் ஆர் நாட். ஆக்சுவலாக வந்து ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பட்டன் இருக்குது, இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு பட்டன் இருக்குது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ச் பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்ச் பார் வந்து எனக்கு எனேபிள்டாக இருக்கா இல்லையா நான் செக் பண்ணுறதுக்கு இந்த சர்ச் பாருக்கு ஒரு லொக்கேட்டர் எடுத்து நான் கேட்கலாம், இஸ் எனேபிள்டான்னு நான் கேட்கலாம். ஓகே, எனேபிளாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூ கொடுக்கும், எனேபிள்டாக இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இது நம்ம அசெட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு சைட்டில் வந்து இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் டு கார்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்ட்டில் வந்து போட்டிருப்பீங்க.
அந்த பக்கெட்ல போட்டிருப்பீங்க கார்ட்ல. போட்டுட்டு வந்து அடுத்தது வந்து செக் அவுட் பேஜ் போயிருக்கும். செக் அவுட் பேஜுக்கு போயிருக்கும். இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஆ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க கார்ட்ல போடுறீங்க. அத செக் அவுட் பேஜுக்கு கொண்டு போறீங்க. இப்ப இங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க சூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இல்லன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கேஷ் ஆன் டெலிவரி இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இங்க 4 பட்டன் இருக்கும். லைக் சிஓடி இல்லன்னா வந்து பே பை கார்டு இல்லன்னா வந்து ஏதாவது வவுச்சர் அந்த மாரிலாம் ஏதாவது ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? இப்ப இதுக்கு சிஓடி இல்லன்னா இந்த பர்ட்டிகுலர் பட்டன் நம்மளுக்கு டிசேபிள்டா இருக்கும். ஸோ அது நீங்க வந்து வேலிடேட் பண்ணலாம். இப்ப இந்த ப்ராடக்ட்டுக்கு சிஓடி வந்து ஆப்ஷன் எனேபிள்டா இருக்கா இல்லையா? அப்படின்றத நீங்க வேலிடேட் பண்ணலாம். இப்ப இது வந்து எனேபிள்டா இருக்கக்கூடாது. டிசேபிள்டா இருக்கணும். அதான் நம்ம ரெக்வயர்மென்ட். அப்ப போய் செக் பண்ணலாம் நீங்க. இஸ் டிசேபிள்டா இல்லன்னா வந்து இஸ் எனேபிள்டா அப்படின்னு செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பெக்டட் ஆக்சுவல் மீட் பண்ணல அப்படின்னா, அங்க வந்து ஒரு எரர் இருக்கு. ஒரு டிஃபெக்ட் இருக்கு. ஸோ நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு அத மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த இஸ் எனேபிள்ட் அண்ட் இஸ் டிசேபிள்ட் இந்த 2 மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே சேம் அப்ரோச் தான். ஜஸ்ட் லொகேட்டர கொடுத்து ஆ இந்த மெத்தடுக்கு பதிலா இஸ் எனேபிள்டு, இந்த மெத்தடுக்கு பதிலா இஸ் ஹிடன், இஸ் டிசேபிள்டு அப்படின்னு நீங்க மாத்தினீங்கன்னா போதும். ஸ்டேட்டஸ் எல்லாமே சேமா தான் ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் செக்டு. இஸ் செக்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணும்? ஒரு செக் பாக்ஸோ இல்லைன்னா வந்து ரேடியோ பட்டன் வந்து செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்றத செக் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் செக் பாக்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்? நான் மண்டே அப்படின்ற செக் பாக்ஸை நான் போய் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து கிளிக் அடிச்சா இல்லையா அப்படின்றத நான் வேலிடேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த லொகேட்டரை எடுத்து நான் வந்து இஸ் செக்டா அப்படின்னு கேட்கலாம். ஓகே. இத வந்து அசெஷன்ல போடலாம். அப்போ வந்து நான் போய் மண்டேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். அது வந்து அங்க செக் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்மளால வேலிடேட் பண்ண முடியும். ஓகே. இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹேஷ் டெக்ஸ்ட். வேலிடேட் எக்ஸாக்ட் டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு. ஓகேவா? இந்த வெப் பேஜ்ல. இப்போ இதுக்கு ஒரு லொகேட்டர் எடுத்து இந்த பர்ட்டிகுலர் நோட்ல இந்த டெக்ஸ்ட் இருக்கா இல்லையான்னு வேலிடேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, ஸோ இப்போ இது வந்து ஒரு இது இல்லையா? இது பாருங்க. இப்போ H1 கிளாஸ் டைட்டில்னு இருக்கா? நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கான லொகேட்டர் நான் எடுத்துப்பேன். H1 கிளாஸ் டைட்டில். நீங்க எந்த லொகேட்டர் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கலாம். CSS இல்லன்னா வந்து XPath ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த லொகேட்டர குடுத்துட்டு ஹேஷ் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த மெத்தட நான் கால் பண்ணுவேன். டாட் ஹேஷ் டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்ட் அந்த பர்ட்டிகுலர் நோட்ல இருக்கணும் அப்படின்றத நான் இங்க வந்து வேலிடேட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து எனக்கு எதுல இருக்கணும்? நான் இப்போ லொகேட்டர் எடுத்தேன் இல்லையா? அந்த நோட்ல வந்து எனக்கு இருக்கணும். ஓகே. அத நான் வேலிடேட் பண்றதுக்கு சிம்பிளா இப்படி குடுத்துக்கலாம். ஸோ இங்க போய் இன்னர் டெக்ஸ்ட் குடுத்துட்டு, அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்ல ரிட்டர்ன் பண்ணி, அதுல போயிட்டு கன்டெய்ன்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு குடுக்கறதுக்கு பதிலா, ஸோ நீங்க ஒரே லைன்ல முடிச்சிடலாம். ஓகே. அப்ப இந்த நோடுக்கு போகும். இந்த நோட்ல வந்து டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கும். டெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ. அப்ப அசிஸ்டன்ட் வந்து பாஸ். டெஸ்ட் இல்லன்னா நம்மளுக்கு ஃபெயில். அப்ப அசிஸ்டனும் நம்மளுக்கு எக்ஸிகியூஷன டெர்மினேட் பண்ணிடும். வந்து இப்போ இது ஒவ்வொரு 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 மெத்தடா ரன் பண்ணனா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் ரன் பண்ண மாட்டேன்றேன். பட் ஆனா வந்து விஷயம் என்னமோ ஒண்ணு தான். இப்போ நான் ரன் பண்ணாம சொல்லிக் குடுத்துருக்கேன் அவ்வளோதான். நீங்க ரன் பண்ணீங்கன்னா, நான் சொல்றது தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸா வரும். ஓகே. ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொன்னா ரன் பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கன்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. கன்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட். அதாவது வந்து வேலிடேட் பார்ஷியல் டெக்ஸ்ட். அதாவது ஹேஷ் டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து எக்ஸாக்ட் டெஸ்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நோட்ல ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பிராக்டிஸ் அப்படின்னு இருக்கா?
அப்போ நான் இங்கே வேலிடேட் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் எக்ஸாக்டாக அங்கே இருந்தால் மட்டும்தான் எனக்கு டெஸ்ட் பாஸ். இப்போ இதுவே வந்து எனக்கு பார்ஷியல் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன் மட்டும் இருக்கா இல்லையா நான் பார்க்கணும் அப்படின்னா ஹேஷ் டெக்ஸ்ட் பதிலாக கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட். ஓகே. ஸோ இதில் வந்து என்ன டெக்ஸ்ட்டோ அதை நான் வந்து கொடுத்துக்கலாம் இதுக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ப்ராக்டிஸ் பதில் எனக்கு ஆட்டோமேஷன் மட்டும் இருக்கா பாரு அப்படின்னா நான் இதை வந்து கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக வேணும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ப்ராக்டிஸ் அப்படியே இருக்கணும் அப்படின்னா ஹேஷ் டெஸ்ட் யூஸ் பண்ணுவேன். இல்லை எனக்கு அதில் ஒரு பார்ஷியல் வேல்யூ மட்டும் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு வெப்பேஜில் இருக்கீங்க. ஒரு வெப்பேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க. இது வந்து லாஸ்ட்டில் பில் அமௌண்ட்டில் வந்து டாலர் சிம்பிள் வருது. அப்போ வந்து அந்த அந்த பர்டிகுலர் பில் அமௌண்ட்டோட டெக்ஸ்ட்டை போய் கெட் பண்ணி இப்போ அதில் டாலர் சிம்பிள் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும்னா கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் டாலர் சிம்பிள் இருக்கா இல்லைனா வந்து ருபீ சிம்பிள் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேலிடேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்ரிபியூட். ஹேஸ் ஆட்ரிபியூட். வேலிடேட் எலமெண்ட் ஆட்ரிபியூட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நான் லொக்கேட்டர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் பிளேஸ் ஹோல்டர் நேம்னு இருக்குது. ஓகே. இல்லைனா வந்து ஐடி எடுத்துக்கிறேன். சரியா. ஸோ நேம் அந்த ஐடி எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ நான் வேல்யூ வந்து இங்கே கொடுக்குறேன் லொக்கேட்டரில். இப்போ இந்த பர்டிகுலர் நோடு இருக்குல்ல, இதுதான் அந்த நோடு. ஓகே. எல்லோ கலர் ஹைலைட் ஆகுதுல்ல, இதுதான் அந்த நோடு. இப்போ இந்த நோட்டில் எனக்கு ஐடி இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும். இப்போ இந்த நோட்டில் எனக்கு ஐடி இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும். இல்லைனா வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம், ஹேஸ் ஆட்ரிபியூட் அப்படின்ற மெத்தடை நான் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் என்ன ஒரு யூஸ் இருக்குது, இது பிளேஸ் ஹோல்டர் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, எனக்கு ஒர்க் ஆகுதானே போகுது. நான் வேல்யூ என்ட்ரு பண்ணால் எனக்கு வேல்யூ என்ட்ரு ஆக போகுது. இதை வச்சு நான் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இது யூஸ் பண்ணி. இப்போ பாருங்க. ஓகே. இங்கே பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வெப்பேஜ் வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த இந்த பர்டிகுலர் செக் பாக்ஸ் நல்லா பாருங்க. இது நோடு பாருங்க. ஸோ இதுதான் அந்த செக் பாக்ஸு. ஸோ இதுதான் அதோட நோடு. இது ஓகே. கீழே இருக்குது பாருங்க. இதுதான் நோடு. சரியா. அந்த நோடு வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி என்னோட நோட் பேடில் நான் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ அந்த செக் பாக்ஸ் ஒன்றத்தை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் அதோட நோடு. ஹைலைட் ஆகுது பாருங்க. அகைன் போயிட்டு அதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைப்புன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருந்தது. எஸ் டைப் இருக்குது. கிளாஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருந்தது. கிளாஸ் இருக்குது. நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் இருந்தது. நேம் இருக்குது. வேல்யூ இங்கே இருக்குது. வேல்யூ இங்கே இருக்குது. ஐடி இருக்குது. ஐடி இருக்குது. சப்போஸ் இப்படி ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் செக் பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால் க்ளீனாக இந்த பர்டிகுலர் மெத்தட் ஹேஸ் ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, ஹேஸ் ஆட்ரிபியூட் இதை வச்சு உங்களால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. சம்டைம்ஸ் உங்களோட ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று ஆட் ஆகுதான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் என்ன நடக்கும், ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் நார்மலாக. ஒரு செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு இன்னொரு புதுசாக வந்து ஒரு ஆட்ரிபியூட் வந்து ஒன்று வரும். இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனா பார்க்கலன்னா இதுக்கப்புறம் எங்கேயா செக் பாக்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கும், செக்குடு அப்படின்ட்டு. இல்லைனா வந்து செக்குடு ஈக்குவல் டு ட்ரூ இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு லொக்கேட்டர் எடுத்துகிட்டு அந்த லொக்கேட்டரில் ஹேஸ் ஆட்ரிபியூட் மெத்தட் போட்டு அதில் செக்குடு இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி. அதுதான் அந்த செக் பாக்ஸோட லொக்கேட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான். ஓகே. இதில் ஹேஸ் ஆட்ரிபியூட் அப்படின்ற மெத்தடை நீங்கள் கால் பண்ணி
அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் என்னது? செக்டு. ஓகே. ஸோ அதை வந்து இங்கே வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ என்ன? அது ட்ரூன்னு இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம்? இந்த பர்டிகுலர் செக் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிளிக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓகே, வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூ 1ன்னு இருக்க செக் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வேலிடேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஹேஷ் ஆட்ரிபியூட் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹேஷ் வேல்யூ, வேலிடேட் இன்புட் வேல்யூ. அதாவது வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அந்த எலமெண்ட்டில் ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட ஒரு எலமெண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ இந்த எலமெண்ட்டில் போயிட்டு ஜாவா அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா வந்து நான் செக் பண்ண போகிறேன். பட் இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து கெட் பண்ண முடியுமா இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த நோட் இருக்கு இல்லையா, அந்த நோடில் வந்து எனக்கு வேல்யூ ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் வந்து எனக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகிற பட்சத்தில் என்னால் வந்து என்ன பண்ண முடியும், இந்த ஹேஷ் வேல்யூ அப்படின்ற பர்டிகுலர் மெத்தடை என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த எலமெண்ட்டுக்கு வந்து லொக்கேட் பண்ணுறேன். இப்போ இந்த எலமெண்ட்லேருந்து நான் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப போய் எலமெண்ட் வந்து லொக்கேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வேல்யூன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து ஆட் ஆயிருக்கா பாருங்கள். எதுவும் ஆட் ஆகல. இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு இப்படி ஒரு ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூன்றது ஒரு ஆட்ரிபியூட்டு. ஸோ வேல்யூன்றது ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு ஜாவான்னு ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், நீங்கள் இதுக்கு தான் எக்ஸ்பாத் எடுத்திருப்பீங்க. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பாத் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூவை என்டர் பண்ண சொல்லியிருப்பீங்க. நீங்கள் என்டர் பண்ண வேல்யூ இங்கே திரும்ப ஒரு புது ஆட்ரிபியூட் ஒன்று வந்து கிரியேட் ஆகும் அந்த நோடில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேஷ் வேல்யூ. இப்போ நீங்கள் எடுத்த லொகேட்டாரில் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த வேல்யூ இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். வேல்யூ என்டர் பண்ணிட்டீங்க, என்டர் பண்ண வேல்யூ அங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். எப்போ செக் பண்ணலாம், அந்த வேல்யூன்ற எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் வந்தால் செக் பண்ணலாம். சப்போஸ் வரலன்னா செக் பண்ண முடியாது. ஓகே, புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேஷ் கவுண்ட். ஹேஷ் கவுண்ட் அப்படின்றது வந்து வேலிடேட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்குது. இப்போ இந்த பேஜில் எனக்கு எத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸஸ் இருக்குது அப்படின்றத நான் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, இப்போ இதோட இந்த ஆட்ரிபியூட் நான் எடுத்துக்கிறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இப்போ எனக்கு மொத்தம் வந்து 13 மேட்சஸ் காட்டுது. ஓகே. இப்போ எனக்கு மொத்தம் 13 மேட்சஸ் காட்டுது. இப்போ இந்த 13 மேட்ச் வந்து நான் எக்ஸ்பாத் எடுக்கும்போது எனக்கு வந்து காட்டுது. இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணணும். ஓகே, இந்த பேஜில் வந்து கவுண்ட் வந்து 13 இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும்னா ஹேஷ் கவுண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணி இங்கே 13 அப்படின்ற வேல்யூ நான் கொடுத்தா போதும். ஸோ இந்த லொக்கேட்டர் வந்து 13 மேட்ச் இருக்கா, அந்த கவுண்ட் வந்து 13 இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் வேலிடேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் ஃபோக்கஸ்ட். இஸ் ஃபோக்கஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீனை வந்து லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனை லான்ச் பண்ணும்போதே பை டிஃபால்ட் அந்த மவுஸோட கர்சர் வந்து இங்கே உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நான் நியூ டேப் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மவுஸோட ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குங்க, மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் இது மவுஸ் வச்சு எதுவுமே கிளிக் பண்ணல, ஜஸ்ட் கீபோர்ட் வச்சு டைப் பண்ணாலே போதும். எனக்கு அதோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து செக் பண்ணலாம் நீங்கள். இப்போ வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வெப்பேஜ் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ண உடனே ஃபோக்கஸ் வந்து அதனுடைய சர்ச் பாரில் இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு அமேசான் சைட்டு அப்படின்னா, அமேசான் பேஜ் அப்படின்னா அது சர்ச் பாரில் இருக்கணும். அந்த சர்ச் இன்ஜினில் ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றது ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணலாம் எடுத்த உடனே. இப்போ இந்த சர்ச் பார்க்கான லொக்கேட்டர் எடுத்து ஹேஷ் ஃபோக்கஸ் அப்படின்ற மெத்தடை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ இது என்ன பண்ணும்,
அந்த பர்ட்டிகுலர் லொக்கேட்டாருக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு கொடுக்கும். ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். இப்போ இந்த லொக்கேட்டர் தான் ஏதோ சர்ச் பாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இஸ் ஃபோக்கஸ்ட், அது ஃபோக்கஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹேஸ் கிளாஸ். சேம் ஹேஸ் வேல்யூ மாதிரி ஹேஸ் கிளாஸும் சேம் தான். ஹேஸ் வேல்யூ அப்படின்னா வேல்யூ அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஹேஸ் கிளாஸ் அப்படின்னா கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் நோட்ல கிளாஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹேஸ் கிளாஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணலாம். ஓகே, ஹேஸ் கிளாஸ் அது என்ன கிளாஸ், அந்த கிளாஸ்ல என்ன வேல்யூ அது வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் கிளாஸ். அதாவது வந்து ஹேஸ் கிளாஸ் அப்படின்னா இட் வில் வேலிடேட் எக்ஸாக்ட் கிளாஸ் வேல்யூ. ஓகேவா, இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ எக்ஸாக்ட் கிளாஸ் வேல்யூ இந்த மொத்த வேல்யூ இங்கே இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அசெஷன் வந்து பாஸ் ஆகும். இப்போ இதே வந்து எனக்கு மொத்த வேல்யூ நான் கொடுக்க வேணாம், எனக்கு வந்து ஒரு பார்ஷியல் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல கண்டெய்ன்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். கண்டெய்ன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் பார்ஷியல் வேல்யூ ஏதாவது கொடுத்து கேட்டுக்கலாம். இந்த நோட்டில் கிளாஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதில் டெக்ஸ்ட் இன்புட் அப்படின்ற வேர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டெய்ன்ஸ் கிளாஸ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஸ் கிளாஸ் அப்படின்னா எக்ஸாக்ட் வேல்யூ எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். கண்டெய்ன்ஸ் கிளாஸ் அப்படின்னா பார்ஷியல் வேல்யூ இருந்தால் போதும். நெக்ஸ்ட் பேஜ் அசெஷன். ஸோ பேஜ் அசெஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் யூஆர்எல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களால் யூஆர்எல்லை வேலிடேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு யூஆர்எல்லை லான்ச் பண்ணுறேன். இப்போ இந்த யூஆர்எல்லை நான் லான்ச் பண்ண உடனே எனக்கு இதே யூஆர்எல் தான் மெயின்டைன் ஆகுதா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ண முடியும். ஸோ பேஜ் டாட் assert that page dot has URL. Okay, has URL of that URL. அந்த URL இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணலாம் நம்ம. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம், லான்ச் பண்ணோன்னே செக் பண்ணுறோம். இந்த மாதிரி இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து என்ன மாதிரி வேலிடேஷன் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ பேஜில் வரும். இப்போ நான் வந்து டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஹோம்னு போகிறேன். இந்த ஹோம் பேஜை நான் கிளிக் பண்ணுறேன். இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜில் இருக்கும். இப்போ இந்த பேஜில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பட்டன்ஸ் இந்த பேஜில் வந்து லேண்ட் ஆகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பட்டன்ஸை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட யூஆர்எல்ல பட்டன்ஸ்னு மாறிடுச்சு பாருங்க. ஓகேவா, இப்போ இந்த யூஆர்எல் வந்து எனக்கு இருக்கா இல்லையா, யூஆர்எல்ல எனக்கு பட்டன்ஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம்னா அந்த யூஆர்எல் என்டையர் யூஆர்எல் கொடுத்துட்டு இது இந்த இந்த பர்டிகுலர் பேஜில் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேஜில் இந்த யூஆர்எல் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் லான்ச் பண்ணுறேன், லான்ச் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் அந்த கரண்ட் பேஜில் எனக்கு யூஆர்எல் இந்த யூஆர்எல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவேன். ஓகேவா, நான் லாகின் பண்ணும்போது வேறு யூஆர்எல் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருந்திருக்கும். நான் லாகின் பண்ணும்போது இந்த யூஆர்எல் இருந்திருக்கும். இப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த யூஆர்எல் வரும். ஸோ இதை நம்மளால் வேலிடேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹேஸ் டைட்டில். அதாவது கரண்ட்டாக ஒரு பேஜில் இருக்கா, அந்த பேஜில் வந்து இந்த டைட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் செக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பாருங்கள், எல்லா பேஜுக்குமே வந்து டைட்டில் அப்படின்ற ஒன்று இருக்கும். டைட்டில் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது பாருங்கள். இதுதான் டைட்டில். ஹோம் பேஜ் கியூஏ ப்ராக்டிஸ்னு இருக்கு, இது வந்து ஒரு டைட்டில். இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ப்ராக்டிஸ், இது வந்து பேஜோட டைட்டில். அந்த மாதிரி இங்கே லிஸ்ட் ஆஃப் சீட் ஷீட், இது வந்து பேஜோட டைட்டில். இந்த மாதிரி பேஜோட டைட்டில் அங்கே இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் வேலிடேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டாம்லேயே வந்து நம்மளுக்கு டைட்டில் அப்படின்ற டேக்ல வந்து பேஜோட டைட்டில் எப்பவுமே இருக்கும். இப்போ இன்கேஸ் இல்லை அப்படின்னா நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதே நேம் தான் இங்கேயும் இருக்கும். சரியா, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேஜில் வந்து அந்த டைட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். டாட் ஹேஸ் டைட்டில், அந்த டைட்டில் வேல்யூ என்னவோ அதை நீங்கள் கொடுத்து செக் பண்ணிக்கலாம், வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பேஜ் அசெஷன் அண்ட் லொக்கேட்டர் அசெஷன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். ஓகே, டவுட் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே.
லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம இந்த வெயிட் கான்ஃபிகரேஷன் ஸோ இதை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி வந்து அந்த டிஃபால்ட் டைம் அவுட் 5 செகண்ட்ஸில் இருக்கு இல்லையா ஒவ்வொரு அசெஷன் மெத்தடுக்கும். ஸோ அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் இஃப் இன்கேஸ் எனக்கு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு எல்ஸ் அபவுட் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா மெத்தடுமே எடுத்துக்கோங்க. நீங்கள் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லா மெத்தடுக்கு அப்புறமா ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஸ் விசிபிள் ஆப்ஷன் அப்படின்னா சாரி இஸ்டுன்னா இஸ் இடன் ஆப்ஷன், இஸ் எனேபிள்ட்னா இஸ் எனேபிள்ட் ஆப்ஷன்ஸ், இஸ் டிசேபிள்டுனா இஸ் டிசேபிள்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அசெஷன் அந்த மெத்தட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மெத்தட்ஸ்க்கு பக்கத்தில் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கீவேர்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எப்படி வந்து வெயிட் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேட்டார் அசெஷன்ஸ் பார்ப்போம். ஸோ பேஜ் டாட் லொக்கேட்டார். ஸோ ஆப்வியஸாக நம்ம ஒரு லொக்கேட்டார் கொடுப்போம் இல்லையா இங்கே சம்திங் நம்ம லொக்கேட்டார்னே போட்டுப்போம். எக்ஸ்பாத்தோ சிஎஸ்எஸோ ஐடியோ நேமோ கிளாஸ் நேமோ ஏதோ ஒரு லொக்கேட்டார் வந்து இங்கே கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அசெட் தட் அப்படின்ற மெத்தடுக்கு உள்ளே கொடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இஸ் விசிபிள் அப்படின்ற ஒரு மெத்தட் நான் வந்து கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இஸ் விசிபிள் அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பை டிஃபால்ட் இதோட டைம் அவுட் வந்து 5 செகண்ட்ஸ். இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். என்னோட லொக்கேட்டர் வந்து ஒரு 8 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதுக்குள்ள நியூ லொக்கேட்டார் அசெஷன்ஸ். ஓகே, லொக்கேட்டார் அசெஷன்ஸ் அப்படின்றத கால் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் கால் பண்ணும்போது கரெக்டாக வந்து பேக்கேஜ் வந்து இந்த பேக்கேஜ் இருக்கிற மாதிரி கால் பண்ணுங்கள். com.microsoft.playwright அசெஷன்ஸ்னு இருக்கு இல்லையா இங்கேருந்து கால் பண்ணணும். ஓகே, மாற்றி கால் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் டாட் நீங்கள் என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெத்தடு கூட அது சேம் நேம் தான், அந்த சேம் நேம் கூட வந்து ஆப்ஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன்ஸ் அது 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 வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட்டார் அசெஷன்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பேக்கேஜ்லேருந்து கால் பண்ணணும். டாட் செட் டைம் அவுட். ஸோ செட் டைம் அவுட் அப்படின்ற ஒரு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை கால் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்லி செகண்ட்ஸில் வந்து வேல்யூ கொடுப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 1 செகண்ட் அப்படின்னா 1000 மில்லி செகண்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இங்கே வந்து 10,000 மில்லி செகண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்போ இந்த பர்டிகுலர் லொக்கேட்டாருக்கு இஸ் விசிபிள் அப்படின்ற மெத்தட் இப்போ என்ன பண்ணும் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லா மெத்தடுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஐ மீன் அந்த மெத்தட் நேமுக்கு அப்புறம் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து சேம் தான். இப்போ நீங்கள் இஸ் இடன் அப்படின்ற மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ஸ்கிரிப்ட், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ இடத்துல இஸ் இடன் கொடுக்குறீங்க அப்படின்னா சேம் ஸ்கிரிப்ட் தான். இங்கே மட்டும் வந்து ஆப்ஷனை மாற்றுவீங்க, இஸ் இடன் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி இஸ் எனேபிள்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ வந்து இஸ் எனேபிள்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இஸ் எனேபிள்ட் ஆப்ஷன்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டைம் அவுட் வந்து கொடுத்துட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இஸ் எனேபிள்ட் ஆப்ஷன்ஸ், ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன். இஸ் எனேபிள்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஐ வந்து கேப்ஸ் வரும், கேப்ஸ் வந்துருக்கு. ஸோ ஏர்லியராக தப்பாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து சில மெத்தட்ஸ் இருக்குது. சில மெத்தட்ஸில் நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஸ் விசிபிள் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இஸ் ஹிடன்னாலும் பாஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இஸ் எனேபிள்டுக்கும் பாஸ் பண்ண மாட்டோம். இஸ் டிசேபிள்டுக்கும் எந்த ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ண மாட்டோம். இஸ் செக்குடு பாஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த ஹேஷ் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூ கேட்கும். ரைட், என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்றத சொல்லு அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து அது கேட்கும். இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்ன்றது இந்த லொக்கேட்டாரில் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ண சொல்கிறேன். இப்போ இதில் எப்படி நான் டைம் அவுட் கொடுக்குறது அப்படின்னா அது கூட கமா சேம் ஸ்கிரிப்ட் நியூ லொக்கேட்டார் அசெஷன்ஸ் டாட் ஹேஷ் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்
டாட் செட் டைம் அவுட் அவ்வளோதான். டாட் செட் டைம் அவுட். இதுக்குள்ளே நீங்கள் மில்லி செகண்ட்ஸில் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 10,000 செகண்ட்ஸ் நான் சும்மா கொடுக்குறேன். 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. அதில் வந்து 2 ஆர்குமெண்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஸ் ஆட்ரிபியூட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, ஹேஸ் ஆட்ரிபியூட். ஹேஸ் ஆட்ரிபியூட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2 வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஒன்று வந்து அந்த ஆட்ரிபியூட் நேம் என்னவோ அது, அதுக்கப்புறம் அந்த ஆட்ரிபியூட் நேமோடைய வேல்யூ என்னவோ அதை நம்ம வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்ரிபியூட் நேம் வந்து ஐடின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதோட வேல்யூ வந்து சம் நேம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஐடின்றது ஆட்ரிபியூட் நேம், நேம்ன்றது அந்த ஐடியோட வேல்யூ. இப்போ இதில் நான் எப்படி வந்து டைம் அவுட் கொடுக்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ரெக்வயர்ட் வேல்யூஸை கொடுத்துட்டு கம்மா நியூ லொக்கேட்டார் ஆப்ஷன்ஸ், நியூ லொக்கேட்டார் அசெஷன்ஸ் டாட் ஹேஸ் ஆட்ரிபியூட் ஆப்ஷன்ஸ் டாட் செட் டைம் அவுட். அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் அசெஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி நான் டைம் அவுட் கொடுக்கறது அப்படின்னா, அகெயின் அசெட் தட். ஸோ இதுக்குள்ள பேஜ் அசெஷன், ரைட்? ஸோ பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஸ் யூஆர்எல் அப்படின்னு ஒரு மெத்தட் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா, ஹேஸ் யூஆர்எல், அது என்ன யூஆர்எல் கண்டெயின் பண்ணணுமோ அந்த யூஆர்எல் அதை நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு கமா நியூ பேஜ் அசெஷன்ஸ். ஓகே. இப்போ நம்ம கால் பண்ண போகிறது பேஜ் அசெஷன்ஸ். சேம் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் டாட் பிளேரைட் டாட் அசெஷன்ஸ் இந்த பேக்கேஜ் தான் கால் பண்ணணும். பேஜ் அசெஷன்ஸ் டாட் என்ன மெத்தட் அங்கே கால் பண்ணியிருக்கீங்க, ஹேஸ் யூஆர்எல் அப்படின்ற ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ ஹேஸ் யூஆர்எல் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஹேஸ் யூஆர்எல் ஆப்ஷன்ஸ் டாட் செட் டைம் அவுட். அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு அது என்ன டைம் அவுட், என்ன டைம் ரெக்வயர்டோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹேஸ் டைட்டிலுக்கும் அதே தான். ஸோ இப்போ ஹேஸ் டைட்டில், இப்போ ஹேஸ் டைட்டில் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நான் கால் பண்ணணும். ஓகே. ஹேஸ் டைட்டில் ஆப்ஷன்ஸ். அவ்வளோதான். ஓகே. ஸோ புரிஞ்சுக்க நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். மோர் தென் 5 செகண்ட்ஸ் வெயிட் டைம் வந்து உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே.